அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் 53 பாலிட்டிலேருந்து கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் எல்லாருமே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ பதிவு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, நிதி மசோதா எதை சார்ந்தது? கீழ்கண்ட எதை நிதி மசோதா சார்ந்து இருக்கு? ஆன்சர் பாருங்கள், வரிகள் மற்றும் செலவுகளை சார்ந்தது தான் நிதி மசோதா. ஓகேங்களா? இரண்டாவது வினா, மைய அரசின் முகவராக மாநிலத்தில் செயல்படுபவர் யார்? மைய அரசின் முகவராக மாநிலத்தில் செயல்படுபவர் யாருன்னா ஆளுநர். ஓகேங்களா? இந்திய சுதந்திர சட்டம் 1947 படி இந்தியாவும் பாகிஸ்தானும் எப்போது சுதந்திரம் பெற்றன? இந்திய சுதந்திர சட்டம் 1947 படி இந்தியாவும் பாகிஸ்தானும் எப்போது சுதந்திரம் பெற்றன அப்படின்னா ஆகஸ்ட் 15, 1947. ஆகஸ்ட் 15, 1947. தேவையின் அடிப்படையில் புதிதாக இந்திய குடிமைப்பணி ஒன்றை உருவாக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? தேவையின் அடிப்படையில் புதிதாக இந்திய குடிமைப்பணி ஒன்றை உருவாக்கும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? ராஜ்யசபா கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேவையின் அடிப்படை அப்படிங்கிறது இந்த இடத்துல வேறு மீனிங்ஸில் வரும். ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே கலைஞ்சி போகும். லோக்சபாவாக இருக்கலாம், ஸோ எல்லாருமே இல்லாதப்பையும் ராஜ்யசபா உங்களுக்கு வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மீன்ஸில் அது போட்டிருக்காங்க. மத்திய மாநில நிதி உறவை வச்சு இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதி விளக்குது? மத்திய மாநில நிதி உறவை பற்றி இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதி விளக்குது அப்படின்னா ஸோ பகுதி இதில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸோ XX2. ஓகேங்களா? ஸோ அது நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேவா? இந்திய அரசாங்கத்தின் முதன்மை சட்ட அலுவலர் யார்? இந்திய அரசாங்கத்தின் முதன்மை சட்ட அலுவலர் யார்னா அட்டர்னி ஜெனரல். மாவட்ட ஆட்சித்தலைவர் கீழ்கண்ட எந்த துறையின் கீழ் வருவார்? மாவட்ட ஆட்சித்தலைவர் கீழ்கண்ட எந்த துறையின் கீழே வரார் அப்படின்னா பொது நிர்வாகத்துறைக்கு கீழே வராரு. பொது நிர்வாகத்துறை. மத்திய மாநில உறவுகள் பற்றி ஆய்வு செய்த சர்க்காரியா கமிஷன் அறிக்கை தாக்கல் செய்த ஆண்டு என்ன? ஆன்சர் என்ன? 1987. மாநில பணியாளர் தேர்வாணையங்கள் அமைக்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கீழ்கண்ட எந்த விதி கூறுகிறது? மாநில பணியாளர் தேர்வாணையங்கள் அமைக்க அரசியலமைப்பு சட்டத்தில் கீழ்கண்ட எந்த விதி வந்து சொல்லுது அப்படின்னா விதி 315. சமூக வளர்ச்சி திட்டங்கள் துவக்கப்பட்டது எப்பொழுது? சமூக வளர்ச்சி திட்டங்கள் துவங்கப்பட்டது அக்டோபர் 2, 1952. பொது நிறுவனங்கள் துறை கீழ்கண்ட எந்த அமைச்சரவையின் கீழ் இயங்குகிறது? பொது நிறுவனங்கள் துறை கீழ்கண்ட அமைச்சரவையின் கீழ் இயங்குது அப்படின்னா தொழில்துறைக்கு கீழே இயங்குது. கீழ்கண்ட சட்ட விதிகளில் எது நிதிக்குழு உருவாக்கத்துடன் தொடர்புடையது? கீழ்கண்ட சட்ட விதிகளில் எது நிதிக்குழு உருவாக்கத்துடன் தொடர்புடையது? விதி 280. இந்திய நிதி ஆணையம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகிறது? இந்திய நிதி ஆணையம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுது அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. இந்திய அரசால் 2008ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட மதிய உணவு திட்டம் முதலில் தமிழகத்தில் அன்றைய முதலமைச்சர் யாரால் இயக்கப்பட்டது? காமராஜர் அவர்களால். ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது எப்போது? ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது 1980. மதிய உணவு திட்டம் குழந்தைகளுக்காக எந்த வகுப்பு வரை நடைமுறைப்படுத்தப்படுகிறது? 1லேருந்து 8 வரைக்கும். ஸோ 10 வரைக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சில ஸ்கூலில். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் ஸ்கூலில் 10 வரைக்கும் இருக்கும். 11th 12th மட்டும் இல்லாமல் இருக்கும். சில ஸ்கூலில் 8 வரைக்கும் கொடுப்பாங்க. எந்த ஆண்டு குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது? எந்த ஆண்டு குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது? 1955. சிவப்பு நாடா முறை எதனுடன் தொடர்புடையது? சிவப்பு நாடா முறை எதனுடன் தொடர்புடையதுன்னா ஊழலோட தொடர்புடையது. எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க.
ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 1978 கொண்டு வந்தாங்க. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980 கொண்டு வந்தாங்க. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 2002ங்கிறது தப்பு. ஊரக வேலையில்லா வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1983 கொண்டு வந்தாங்க. எந்த அரசாங்கம் சமூக முன்னேற்ற திட்டத்தின் செலவினை பகிர்ந்து கொள்கிறது? எந்த அரசாங்கம் சமூக முன்னேற்ற திட்டத்தின் செலவினை பகிர்ந்து கொள்ளுது அப்படின்னா மாநில அரசு மற்றும் மத்திய அரசு. முன்னாள் இராணுவத்தினர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு முறை எந்த வருடம் அறிமுகப்படுத்தப்பட்டது? முன்னாள் இராணுவத்தினர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு முறை எந்த வருடம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா 1983. பின்வரும் தலைவர்களுள் யார் இந்திய அரசமைப்பு வரைவு குழு உறுப்பினர் அல்ல? பின்வரும் தலைவர்களுள் யார் இந்திய அரசமைப்பு வரைவு குழுவோட உறுப்பினர் இல்லைன்னா மகாத்மா காந்தி. டேஷ் பெருவாரி வழக்கு கீழ்கண்டவற்றில் எதை பற்றி விளக்குது? பெருவாரி வழக்கு எதை பற்றி விளக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய எல்லையை வெளிநாட்டுக்கு மாற்றி கொடுக்கறத பற்றி தான் அது வந்து பேசிச்சு. அதாவது மாற்றி கொடுக்கக்கூடாது, அந்த அதிகாரம் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத சொன்னது தான் பெருவாரி வழக்கு. ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்ல வேண்டாம், ஏன்னா வீடியோ லென்த்தாக போகும். ஸோ பாகிஸ்தானுக்கு நமக்கும் பார்டர் பிரச்சனை வரும்போது இந்த பெருபாரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்குறோம். அதாவது அப்போது இந்த வங்கதேசத்துக்கு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ பாகிஸ்தான் ஆனிச்சு. ஸோ அதை எதிர்த்து தான் இங்கே வழக்கு தொடரப்படுது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாநிலத்தோட எல்லையை தான் நீங்கள் வந்து குறைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. இந்தியாவோட பரப்பை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னிச்சு. ஓகேங்களா? அதாவது ஒரு மாநிலத்தோட எல்லையை அதிகரிக்கலாம், நீட்டலாம், இதோட அதிகாரம் தான் உங்ககிட்ட இருக்குது. ஒரு நாட்டோட எல்லையை வந்து தீர்மானிக்கக்கூடாது, குறைக்கக்கூடாது அப்படிங்கிறத சொன்னாங்க. அதுக்கப்புறம் சட்டத்திருத்தம் கொண்டு வந்து இப்போல்லாம் விருப்பப்படுறது கச்சத்தீவுலாம் அதுக்கப்புறம் கொடுத்தது தான். கீழ்கண்ட வழக்குகளில் எந்த வழக்கில் விதி 368 உள்ள திருத்த அதிகாரம் பற்றி விவாதிக்கப்படவில்லை? ஜியான்கார். ஓகேங்களா? அந்த வழக்கில் தான். குழந்தைகள் பாதுகாப்பு உடன்படிக்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? குழந்தைகள் பாதுகாப்பு உடன்படிக்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1953. கீழ்கண்ட சட்ட விதிகளில் எது நகராட்சியின் அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றி கூறுகிறது? விதி 243W. தமிழ்நாட்டில் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படும் நிதி திட்டம் என்ன? தமிழ்நாட்டில் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படும் நிதி திட்டம் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திட்டம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான வாக்கியங்களை அடையாளப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா பாருங்கள். லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றம். லோக் அதாலத் சட்டப்படி அந்தஸ்து உண்டு. லோக் அதாலத் நீதிமன்ற கட்டணம் உண்டு. லோக் அதாலத்தில் குறைதீர்க்கும் அமைப்பு அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ரைட்டாக இருக்குது, 2 ரைட்டாக இருக்குது, 3 தப்பாக இருக்குது, 4 சரியாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி சரியானது. கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது? கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரத்தில். தேசத்தில் மிகப்பெரிய 2ஆம் நிலை மனநல நிறுவனம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சென்னையில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக்கை போட்டு விடுங்க. நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.